ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருச்சியிலிருந்து ஷானவாஸ் பேகம்ன்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என் கணவரின் பெயர் சுகன். எங்கள் இரு குடும்பத்தினர் சம்மதத்துடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகின்றது. எனது கணவர் பத்திரிகை அச்சிடும் தொழிலகத்தில் வேலை பார்த்து வருகின்றார். நாங்கள் திருமணம் ஆனதிலிருந்து எங்களுக்கு கஷ்டம் ஒன்றே இருக்கின்றது. எந்த ஒரு காரியமும் தொடங்கும் முன்பே நின்று விடுகின்றது. கையில் பணம் ஒருபோதும் நிற்பதில்லை. இதனால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதன் காரணமாக நானும் வீட்டு வேலை செய்து வருகின்றேன். இந்த நிலை மாற வேறு ஏதேனும் தொழில் தொடங்கலாமா? இந்த நிலை மாறுமா என்றும் இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருந்தால் நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூற வேண்டும் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வருது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 வருட காலம் பொறுமையாக இருங்க. பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் வழி நட்பு அல்லது உறவு வகையில் முதலீடு பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும். உங்கள் கணவரோட உழைப்பை மூலதனமாக வைங்க, உங்கள் உழைப்பை மூலதனமாக வைங்க. பணத்தை முதலீடு பண்ணுறது வேண்டாம். இப்போ கடன் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்றதுனால பணத்தை வாங்கினால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வட்டிக்கு வாங்கியோ மற்றவங்களோட பணத்தையோ இப்போ நீங்கள் அதை உபயோகப்படுத்துறது லாபகரமான காலகட்டம் இல்லை. அதனால் ஒரு 2 வருடம் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கான வழி திறக்கும். ஆனால் எப்பயுமே பணத்துக்கு ஜாமீன்லேருந்து ஒரு காரியத்தை செய்கிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த சீட்டு போடுறது, சீட்டு பணத்துக்கு முன் நிற்கிறது, இல்லை வட்டிக்கு கடன் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இது வழியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பின்னால் இந்த மாதிரியான ஆசைகளை மற்றவங்க சொன்னால் கூட அதில் இறங்காதீங்க. பொதுவாகவே ஸ்பெக்குலேஷன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு லாபம் தராது. 2 வருடம் பொறுமையாக இருங்க. உங்கள் கணவரோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அதேமாரி அவர் குலதெய்வம் சார்ந்த இடங்களில் மாமர கன்று வாங்கி வைக்க சொல்லுங்கள். அது அவர் பிறந்த கிழமை அன்றைக்கோ, அவர் பிறந்த கிழமை ஒரு வேளை அது ஞாபகம் இல்லை அப்படின்னால் பௌர்ணமி அன்றைக்கோ நட சொல்லுங்கள். ஒரு 3 பௌர்ணமி நட்டால் போகிறோம். வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். கட்டாயம் இதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. உங்களோட வாழ்க்கை இனிமையாக தான் இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் சின்ன அளவில் வரக்கூடிய ஒரு சங்கடம் தான். ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 வருடம்ன்றது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் மெல்ல சுவாமியோட அருளில் ஒரு காலகட்டத்தில் சுலபமாக தெரியும். அதனால் நீங்கள் அவரோட குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த விருட்ச பரிகாரத்தை அவரை பண்ண சொல்லுங்கள். அவரோட ஜாதகம் சிறக்க உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஒரு 2 வருட காலம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடி எடுத்து வைங்க. அவசரமாக போனால் சரிக்கு விழுந்துருவீங்கன்றதுனால அவசரப்பட வேண்டாம்னு சொல்கிறோம். இது 2 வருடத்துக்கு அப்புறம் சொந்தமான தொழிலால் அதிக லாபம் அடைகிற வாய்ப்பு வரும். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. அதுக்கான கதவுகள் தானே திறக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்திலே அமர்ந்து குரு பார்வை பெறுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் செவ்வாய் உச்சம் குரு பார்வைங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளையிலிருந்து செவ்வாய் உச்சமும் இல்லை, குரு பார்வையும் இல்லை. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இதை சொல்லலாம். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் என்பதால் உங்களது தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்ப உறவுகள் வலுப்பெறுதல் போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரனுக்கு தொடர்ந்து குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் ரிஷப ராசிக்கு ஒரு யோகம். ராசி அதிபதிக்கு குரு பார்வை, ராசிக்கும் குரு பார்வை. கன்னியிலிருந்து 5ஆம் பார்வையாக மகரத்தில் இருக்கும் சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே ராசியும் ராசி அதிபதியும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும், ராசிக்கு திரிகோணஸ்தானத்திலே ராசி அதிபதி அமர்ந்திருப்பதாலும், ராசிக்கு திரிகோணஸ்தானத்திலே குரு இருப்பதாலும் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்து சந்திரன், கேதுவோடு இணைந்த சந்திரன் என்பதால் அதன் கடமைகளை செய்வதிலே கொஞ்சம் தாமதம் இருக்கும்.
கேதுவோடு சந்திரன் செஞ்சுட்டா அதோடைய வேலையை ஒழுங்காக செய்யாது. சந்திரன் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாது, தப்பாக ஏதாவது செய்யும். தவறான முடிவு எடுப்பவர்களுக்கெல்லாம் சந்திரன் கேது சேர்ந்து இருக்கும் ஜாதகத்தில். சில பேர் பிஸ்னஸ் விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. நல்ல வேலையில் இருப்பாங்க, கௌரவமான ஒரு வேலையில், திடீர்னு அதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அப்படியே அதில் பார் கொட்டோன்னு கொட்ட போகிறது, கட்டோன்னு கட்ட போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வருவாங்க. கடைசியில் பார்த்தா ஃப்ளாப் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போய்டும். என்னன்னு பார்த்தா அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்கள் தொழில் விஷயத்திலே தவறான முடிவு எடுப்பார்கள். 7ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் திருமண விஷயத்திலே தவறான முடிவு எடுத்து விடுவார்கள். நல்ல வரன்லாம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு தவறான செலெக்ஷன், தவறான முடிவு திருமண விஷயத்திலே எடுப்பவர்களுக்கெல்லாம் 7இல் சந்திரன் கேது இருக்கும். இப்படி அது ஒரு இடத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு மாதிரி பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும். சந்திரன் கேது காம்பினேஷனுங்கிறது நல்லது பண்ணாது. அது எந்த வீட்டில் இருக்குங்கிறதை வைத்து அவர்கள் எந்த விஷயத்தில் தவறு செய்வார்கள், எதில் கோட்டை விடுவாங்கன்றதை பார்க்கலாம். 11 இருந்தால் பண விஷயத்திலே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 7 இருந்தால் திருமண விஷயத்திலே மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். லக்னத்தில் சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூளை வளர்ச்சியிலே பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். ஆட்டிசம்னு சொல்கிறாங்க, இப்போ சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வருதுன்றாங்க ஆட்டிசம். ஆட்டிசம் என்னும் நோய் ஆட்டி படைப்பதாக சொல்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த ஆட்டிசம் அஃபெக்டட் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கும். இன்வேரிபிளி எல்லா ஜாதத்திலையும் அது மாதிரி வருது. இந்த காம்பினேஷன் வந்தாலே அது மைண்ட் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், சில பேருக்கு மைண்ட் அஃபெக்ட் பண்ணும், சில பேருக்கு அவங்களுடைய திங்கிங் அஃபெக்ட் பண்ணும், ஆட்டிடியூட் தப்பாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் அது வந்து பிரச்சனை பண்ணும். அத்தகைய ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. கும்பத்தில் சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே ரிஷப ராசியிலே உள்ளவர்களெல்லாம் இப்பொழுது தொழில் விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு புதனின் பார்வை இருந்து கொண்டிருப்பதால் நன்மைகள் நடைபெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள் என்று சொல்லலாம். தனஸ்தானாதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருப்பதால் தனஸ்தானாதிபதி பலவீனம் அடைந்து விட்டது. 8ஆம் இடத்திலே 6 உச்சம் பெற்று சனி பார்வையும் குரு பார்வையும் பெறுவதால் ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுவதற்கு இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். ராசி அதிபதி வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஆகவே எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன். இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சமாக இருக்கிறது. நாளை தினம் 7ஆம் இடத்திலே இருக்க போகிறது. ஆகவே உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் 6இல் இருந்தாலும் 7இல் இருந்தாலும் உங்களுக்கு அது நன்மையைத்தான் செய்ய போகிறது என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சிம்ம ராசிக்கு சாதகமாக இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்து புதன் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றும். பொருளாதார ரீதியான உங்களது தேவைகள் அனைத்தும் இப்பொழுது பூர்த்தியாகும். பணத்தட்டுப்பாடுகள் என்பது இனி இருக்காது. பணத்திலே ஒரு தாராளமான ஒரு போக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த செவ்வாய் எப்ப சார் நகர்றது